செய்து கொண்டி கடைசி கிளாஸ்ல என்ன பாத்துக்கிறோம்? துவர்பத்தி. பெரியதாவா? ஓ. உன வந்து பாவம். كلا لينبذن في الحطمة. கொஞ்சம் சத்தம் போதும். كلا لينبذن في الحطمة. சரி, ரெண்டாவது. إن بطش பா. ربك لشديد. பா அல்ல, பே தான் வரணும். இன்ன பேத்தூஷ. பத்துஷ பாக்கு போக கூடாது. பே. பேத்தூஷ. பே மாத்தாம தொலை மட்டும் மாத்தணும். إن بطش ربك لشديد. மூணாவது. ويل للمطففين. ஆறாமத்தை அப்படி குறைஞ்சு கொண்டு போகணும். ராகத்தை எடுத்து வரும். ويل للمطففين. ஓகே, நாலாவது. الذين طغوا في البلاد. திருப்பி வருங்க. الذين طغوا. த அல்ல، طا طا. الذين طغوا في البلاد. الذين طغوا في البلاد. பிலாதும் மாதிரிதானா? பிலாது. ஏனது அப்படி கடைசி எழுத்துக்கு சுக்குன் வைக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். ஏன் நாங்க கடைசியா இருக்கு. ஆ ஆ? ஏன் நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? கடைசி கடைசிக்கோ அப்படித்தான். கடைசிக்கு அப்படித்தானா? சுத்தமால நீ நீட்டி நிப்பாட்ட இல்லையே. முதலாவது ஏன் நீட்டி நிப்பாட்டணும்? கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்குன் வைக்கிறோம். அதுக்கு முன்னால என்ன? ஆ, அதுக்கு முன்னால லாமுக்கு லாமாது. லாம். ஆஹா, தாலுக்கு முன்னுக்கு லாம் அப்படியா? ஓ. லாமுக்கு முன்னால இருக்கிறே லாம் அலி அப்படியா? இதுல என்ன எழுத்திக்கு? எத்தனை எழுத்திக்கு இதுக்குள்ள? ரெண்டு. எதெல்லாம்? அலிஃபும் லாம். முதலாவது இருக்கிறது, ரெண்டாவது இருக்கிறது. முதலாவது அலிஃப், ரெண்டாவது லாம். முதல்ல அப்ப நீங்க இதை எப்படி ஓதணும்? பிலாதுன்னு ஓதல, அது பி ஆதுன்னு ஓதணும். பி அலத் என்று ஓதணும். இல்ல, ஒன்னாவது லாம், ரெண்டாவது அலிஃப். முதலாவது லாமும் அதுக்கு பின்னால அலிஃபும் வந்தாதான் எங்களுக்கு இதை லா என்று நீட்டலாம். நீங்க சொன்ன மாதிரி முதலாவது அலிஃபும் அது தொடர்ந்து லாமும் வந்தா இது எப்படி நீட்டுறது? அல்லாடா நீட்டுறது. இல்ல. ஆ அப்போ பின்னாடி இங்கால இருந்து பார்க்குற நேரம் முதலாவது தாலுக்கு நாங்க சுக்குனை வைக்கிறோம். அதுக்கு புற வைக்கிற எழுத்து என்ன? அலிஃப். அலிஃப். என்ன அலிஃப் அது? ஆ? எண்ணத்தினுடைய அலிஃப் அது. மத்தி. மத்தனுடைய வெரி அடையாளம். குட், மத்தினுடைய அலிஃப். எனவே இறுதி எழுத்துக்கு சுக்கூனும் அதுக்கு முன்னால வந்துக்கிறது மத்திர எழுத்து மிக்கிறதால அதுக்கு முன்னுக்கு எழுத்து என்ன? லாம். லாம். லாம் என்ன செய்யணும்? நீட்டணும். சும்மா கண்ணை மூடி கொண்டுகிட்டுன்னு சொல்லப்படாது. லாம ம், 2 அல்லது 3 செகண்டுக்கு மூன்று. நீட்டணும் ரெண்டு நீட்டணும். ஆன்சரை சொல்லணும். அதே நேரம் இந்த விடையை மறக்கப்படாது, எந்த இடத்துலையும் வந்து குழப்பத்தில் விடாது. அப்படித்தான் நீட்டணும் என்று சொல்லப்படாது. ஏன் 2 செகண்ட் நீட்டணும், ஏன் 3 செகண்ட் நீட்டணும் என்ற ஆன்சர் சரியா வரணும். இப்போதுங்க நாலாவது. الذين طغوا في البلاد. ஐந்தாவது. إنا أعطيناك الكوثر. அழு ரெண்டு கலக்கையிலுமா? அழு துவைன. إلا. அப்ப சரியா வரும் பாவம்.
إن إنا ம் 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 أعطيناك الكوثر மத்திர அடையாளம் இருக்குது இல்லையா? إك- கீ ஆ إنا إنا أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر நூறு நீட்டுங்கோ. ஆயின கலக்க வேணாம். பெரிய துவாவை வானத்தை நோக்கி எடுங்கோ. إنا أعطيناك الكوثر சவுண்ட் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க. إنا أعطيناك الكوثر இது ஓதுங்க பாப்போம். مرفوعة مطهرة மர்ஃபூஅத்தின் ஃபுவ 1 செகண்ட் நீட்டணும் என்ன மர்ஃபூஅத்தின் மர்ஃபூஅத்தின் அல்ல. ஒரு செகண்டுக்கு டைம் எடுத்து நட்டுங்க அப்பதான் ராகம் வரும். மர்ஃபூஅத்தின் மர்ஃபூ ஃபூ நீட்டுங்க. ஆ مرفوعة مطهرة ரெண்டாவது فلينظر الإنسان إلى طعامه வெரி குட். ஏன் துவாமிஹி என்னிட்டணும் கடைசி எழுத்துக்கு என்ன வந்துக்குது? ஃபத்ஹ்மதா வந்துக்கி. آه ஆ கடைசி எழுத்துக்கு கடைசி எழுத்து என்ன? ஹக்கு என்ன வந்துக்கி அடையாளம்? أحب الدنيا على أنمو ம் فني فتت أني كستون كستمدو அப்போ கஸ்டமர் வந்தா நீட்டணும் என்று படிச்சுக்கிறோம் அப்படியா? வசனத்துல கடைசியில கஸ்டமர் வந்துச்சுன்னா நீட்டணும் அப்படியா? அடிச்சோம். வசனத்துல கடைசியில அல்லது நிறுத்தி ஓதும் இடத்துல ஓத வேண்டிய முறைகள் படிச்சு ஞாபகமிக்கா? கஸ்ரத்தை படிச்சுக்கிறோமா இல்லையா? வசனத்துல ஏது நிப்பாட்டுற முறை படிச்ச எத்தனைக்கு இது முறைகள்? எத்தனை? 3 முதலாவது என்ன? முதலாவது வந்து அலிஃபுக்கும் அலிஃபும் அலிஃபும் அலிஃபு அலிஃப் 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 அங்கால அது மறந்தா இந்த வசனம் ஓதலே இப்ப அது மறந்துச்சுன்னா அந்த வசனம் உங்களுக்கு ஓத தெரியாது. சுக்கூனு சுக்கணுமா? ரெண்டாவது என்ன? மொத்தம் 3 முறை படிச்சுக்கிறோம். ரெண்டாவது முறை என்ன? அந்த குண்டு தா வச்சு ஓ குண்டுத்தா வந்துச்சுன்னா இஹண்டோது அது என்ன செய்றீங்க? கொண்டு வரதுக்கு பெரிய ஹாவா குண்டு தா மாத்தி. பெரிய ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு ஓது ஓகே அப்ப அது சரி. இப்ப அந்த அமைப்புல முதலாவது ஓதுனீங்க. கடைசியில குண்டுத்தா வந்துக்குது அதை பெரிய ஹாவா மாத்தி சுக்கூனை வச்சு ஓதுனீங்க. நீங்க மறந்துக்கிறீங்க முதலாவது. எத்தனையாவது? முதலாவது. முதலாவது முதலாவது மறந்ததால ரெண்டாவது வசனத்தை எப்படி ஓதுற எங்க நீட்டுறன்னு எல்லாம் போய்த்துட்டு அதனால ஓதுனது பிழையாயிட்டு. என்ன முதலாவது? கடைசி என்ன சொல்லுங்க பாப்போம். மூணாவது கடைசிக்கு சுக்கூன்
ம். சும்மா மொட்டையா சுக்கூனுண்டா எல்லாம் பிழைச்சிடும். ரெண்டாவது சுக்கூன் தானே. சும்மா சுக்கூனுண்டா ரெண்டாவது சுக்கூன் தான். மறைமுகமா சொன்னா முதலாவது சுக்கூன் தான். சும்மா சுக்கூனுன்னு சொல்ல இயலாது. ம். நாங்க அப்படி சொல்லி தந்திக்காங்க. சுக்கூன், முதலாவது சுக்கூன், மூணாவது சுக்கூன், அப்படி சொல்லி தந்தி. என்ன மூணாவது? ரெண்டாவது தப்பி பொழைச்சி வந்துட்டு வசனத்துல கடைசியில நிப்பாட்ட இடத்துல என்ன குண்டுத்தா வந்துச்சு என்றால் நாங்க அதை பெரிய ஹாவாக மாத்தி சுக்குனை வச்சுட்டு பேசிடணும். அங்கே சும்மா சுக்குன்னு சொல்லையும் படாது. ஏ என்ன நிப்பாட்டுறேன்னு சொல்லையும் படாது. அது ரெண்டுமே போல. அப்படி சொன்னா பேரண்டா விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. புதிய வசனம் கொண்ட ஓதுற நேரம் வந்து மாட்டுவீங்க. இப்ப நீங்க ரெண்டாவது வசனத்தை புதிய வசனமாக தான் ஓதுகிறீங்க. அதனாலதான் மாட்டிக்கிறீங்க. சரி, மூணாவது வாங்க பாப்போம். اذهب إلى فرعون إنه طغى. தோகால வைனுக்கிற அடையாளம் என்ன? أه؟ தோகா என்றதுல ஒயினுக்கு மேலே இருக்கிற அடையாளம் என்ன? فتحتين. ஃபத்ஹத்துன். அப்படியா? فت... إلا ஆ, فتحتين. ஃபத்ஹத்தைன். أه. டவுட் இல்லை தானே? إلا. கிளியர் தானே? أه. ஓகே, நாலாவது ஓதுங்க. للطاغين مآبا. பாக்கு மேலே இருக்கிற அடையாளம் என்ன? باكم اللي كده ஆ, فتحتين. அப்போ இங்க ரெண்டாவதுல கைனுக்கு மேலே இருக்கிறதும் ஃபத்ஹத்தைன். சாரி, மூணாவதுல கைனுக்கு மேலே இருக்கிறதும் ஃபத்ஹத்தைன். நாலாவதுல பாக்கு மேலே இருக்கிறதும் ஃபத்ஹத்தைன். அப்படியா? إلا فتحة. ஃபத்ஹத்துன். அப்ப மீமுக்கு மேலே இருக்கிறது أو فتحتين. அது ஃபத்ஹத்தைன். أه. மீமுக்கு மேலே இருக்கிறது ஃபத்ஹத்தைன். அப்படியா? إلا هذا அது வந்து فتحة. பாக்கு மேலே இருக்கிறது فتحة. فتحة. فتحتين. எங்க பிரச்சனை விளையினா அப்ப காயினுக்கு மேலே இருக்கிறது பிரச்சனை எங்க ஸ்டார்ட் أكو விளைச்ச. ஆ, فتحتين. விளங்கல. فتحتين. எல்லாம் ஃபத்ஹத்தைன். இது ஃபத்ஹத்தைன், பாலைக்கு ஃபத்ஹத்தைன். அப்படியா? என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? பிரச்சனை எங்க ஸ்டார்ட் விளங்கினா? பிரச்சனை எங்க ஸ்டார்ட்? என்ன இது பாடம்? முதலாவது படிச்ச பாடம் இது. என்ன பாடம்? பாருங்க எப்படி தொடர்புன்னு பாருங்க. உங்களுக்கு முதலாவது மறந்திக்குது அடையாளங்கிற பெயர். அடையாளங்கிற பெயர் மறந்துச்சுண்டா வசனத்திட இறுதியில நிறுத்தி ஓத வேண்டிய முறைகள் ஒட்டோவா மறக்கும். வசனத்திட இறுதியில நிறுத்தி ஓதுற முறை மறந்துச்சுண்டா வசனம் ஓதுற நேரம் ஒட்டோவா பிழையாகும். விலை நஷ்பாக்கு இதுல எதுவுமே أه. மறக்க இயலாது. ஒவ்வொன்றும் மறக்கிறதுக்கு இது இந்த பாடமாயிட்டு வச்சுட்டு போற இல்லை. எல்லாமே குர்ஆன்ட ஓதலோட சரியா லிங்க் தொடர்பான உண்டு. குறியீடு மறந்துச்சுதா அதோட தொடர்பாகி வர நிறுத்தல் தொடர்பான விஷயம் எல்லாம் மறந்துடும். ஏன்னா நிறுத்தல்ல நிறுத்தி ஓதும் முறைகளுக்கிறே இதுல தொடர்பாகிறது நிறைய எது அடையாளங்கள் தான். அங்க இந்த அடையாளம் மிக்குது. நான் ஒன்றையும் பேர் சொல்ல மாட்டேன். இந்த அடையாளம் மிக்குது. அப்படி பார்த்தோம்டா இந்த அடையாளம் மிக்குது. இப்படி முக்கியமான அடையாளங்கள் எல்லாம் தொடர்பாகும். சரியா? இந்த மூணு அடையாளத்தை தவிர மற்ற எல்லா அடையாளத்துக்கும் தனியான ஒரு இது ஒன்றும் அதுல வருது. முறை மூன்றுக்குள்ள. எனவே நீங்க மாட்டிக்கிற இடம் மிச்சம் டேஞ்சரான இடம். இன்னொரு இதுவாமே இப்படி கீழுக்கு வாரத்துல பேர் என்ன? அப்படியா? ஆ,
கஸ்ரத்தைன் கஸ்ரத்தை. அப்ப கீழுக்கு டபுள் வந்தா கஸ்ரவத்து கஸ்ரா மத். மேலு கொண்டு வந்தா ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்துன். கீழு கொண்டு வந்தா கஸ்ரத்துன் கஸ்ரத்துன். இதுல நீங்க சொன்ன விடையில நான் உங்களை எதுவும் சரி பல செல்லல. பட் சொன்னதுகளுக்குள்ள சரி மிகுது, பிழை மிகுது. சரியா? இதை நீங்க தான் தேட போறீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படிச்சாச்சு. படிச்சது நான் செல்லுது தான் உங்களுக்கு திருப்பி மறக்கும். நீங்க தேடினா தான் மறக்காது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னடா ஆஷ்பா? முதலாவது ரெக்கார்டை கேட்கணும். ரெண்டாவது ஒரு சார்ட் ஒன்று உங்களை விளங்கப்படுத்திக்கிறோம். அந்த சார்ட்டில் நான் கேள்வி கேட்டுக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து சொல்லி அந்த பாக்ஸ் எல்லாம் சரி எடுத்து தான் அடுத்த பாடத்துக்கு வந்துக்கிறீங்க. அப்படித்தானே? ஆ அந்த பாக்ஸை போய்த்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கிறணும். நான் திருப்பி அடுத்த கேள்வி கேட்குற நேரம் இவ்வளவுக்கு பிழை வரப்படாது. அந்த பாக்ஸை ம் கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? வசனத்தில் கடைசியில் நிப்பாட்டுற மெத்தடை போய்த்து பார்க்கணும். 3 மெத்தடையும் படிச்சுக்கிறணும். அதுக்கு பிறகு இந்த வசனத்தை ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். திருப்பி நான் இதே கேள்வியில கேட்பேன். நீ பிழையாக ஓதினால், சரியா ம் ஓதினால் க்ராஸ் கேள்வி கேட்பேன். பிழையாகவே ஓதினால் அவ்வளோ கேள்வி திருப்பி கேட்பேன். ம் அதுக்கு ரெடி ஆகிட்டு வரணும். 3 வேலைக்குனா ம் அப்பதான் அடுத்த ஸ்டெப் இதுலேயும் தொடர்ற. அப்படி இல்லை திருப்பி யூட்டைன் அடித்து திருப்பி மற்ற அடையாளங்கள் அல்லது குறியீடுகளையும் திருப்பி வரவாகும். அது உங்களோட இல்லை. ம் ஏன்னா 3க்கும் தொடர்பு நான் விளங்கப்படுது தானே? 3க்குமே தொடர்பு ஈக்குது. தொடர் ம். ஓகே, ரெடி ஆகிட்டு வாங்க.